ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டில் கரண்ட் எனர்ஜி என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசிட் ஆகுதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட போஸ்டல் ரீடிங் வேணும், வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு ஹீலிங் வேணும், நான் வந்து ரிலேஷன்ஷிப்னால ரொம்ப கஷ்டப்படுறேன், ஸோ இந்த போஸ்ட் என்னால் மூவ் ஆன் பண்ண முடியல, என்னால் மறக்க முடியல, ஸோ என் லைஃப்பில் ஒரு பிரைட்னஸ் வேணும், எனக்கு ஒரு ஹீலிங் தேவைன்னு கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். Three of Swords, okay. Ace of Swords, Chariot, Temperance, Six of Swords, Bottom of the deck, Ace of Wands, Five of Swords, Pentacles, Five of Pentacles, Queen of Cups, Strength, Ace, Queen of Pentacles, bottom of the deck, Four of Wands, Mind, Courage, the Source, Illusion, Change, bottom of the deck, Adventure. ஓகே இப்போ நம்ம வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்குறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்ட்டில் கரண்ட் எனர்ஜி என்ன நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெசிட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஸோ இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பில் வந்து இப்போ நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நிறைய ரிலேஷன்ஷிப்பை கடந்து வந்திருப்போம். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நிறைய பர்சன்ஸ் நம்ம கடந்து போயிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா சில ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும். இப்போ ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது எல்லோரும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை தாண்டி வந்தவங்க கிடையாது, எல்லாருக்குமே 2-3 ரிலேஷன்ஷிப்பை தாண்டி தான் நம்ம மேலே வந்திருப்போம். பட் எல்லா ரிலேஷன்ஷிப்பை காட்டிலும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சம்திங் ஸ்பெஷல் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். இப்போ நார்மலாக நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ், செகண்ட் லவ் சொல்லும்போது இப்போ நமக்கு எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் லவ், செகண்ட் லவ் நம்ம கடந்து தான் வந்திருப்போம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்லலாம் வந்து நம்ம நினைக்கிற நேரம் நமக்கு நம்ம ஃபோன் பேசுவோம், நம்ம நினைக்கிற நேரம் வந்து ஸோ நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம நினச்சா அதை நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஒரு பர்சனை நமக்கு அட்ராக்ட் பண்ணணும்னு நினச்சா நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். தென் அவங்கள வந்து மூவ் ஆன் பண்ணணும்னு நினச்சா நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியும். ஏன்னா மேபி ஒரு மூவ் ஆன் பண்ணினா நமக்கு ஒரு 10 days நமக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்மளால் அந்த சுச்சுவேஷன் நம்மளால் கடந்து வர முடியும். ஓகே பட் சில ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நமக்கு வந்து மூவ் ஆன் பண்ணவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஸோ அது நம்ம எப்போவுமே நம்ம ஹார்ட்டில் அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ நமக்கு இந்த பர்சன் என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சன், இது வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். ஸோ இவங்களை நான் எத்தனை மாதிரி இவங்களை லைஃப்பை விட்டு வேண்டான்னு மூவ் ஆன் பண்ணாலும் என்னால் வந்து மூவ் ஆன் பண்ணவே முடியாது. ஸோ எங்களுக்குள்ளே வந்து கம்யூனிகேஷன்ஸ் இல்லை, கான்டாக்ட் இல்லை. பட் ஏதோ இந்த பர்சன் எனக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு சில கனெக்ஷன்ஸ் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த பர்சன் வந்து நமக்கு எதையுமே கொடுக்க வேண்டாம்,
ஸோ நம்மளை சீட் பண்ணிட்டு போனால் கூட நமக்கு அந்த பெயின் வந்து நமக்கு கொஞ்ச நாள் இருக்கும். பட் அதுக்கப்புறம் நமக்கு அவங்க மேலே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம் நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ ஓகே, நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் வந்து எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும், ஸோ எங்கிட்ட பேசணும், எனக்கு கூட இருந்து வாழணும்னு நம்ம ஆசைப்பட்டாலும் ஸோ அவங்க எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும், நம்ம வந்து ஒரு பிளெஸிங் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இந்த ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ அது இந்த கனெக்ஷன்ஸ் சம்திங் ஸ்பெஷல் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது வந்து எப்படி ஃபீல் ஆகும்னா, இப்போ வந்து சில ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம நினைக்கிற நேரம் நம்ம வந்து அவங்க கூட பேசுவோம், மெசேஜ் பண்ணுவோம், மீட் பண்ணுவோம். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி அதில் வந்து நடக்கும். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது இங்கே நடக்கவே நடக்காது. அது உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பர்சனோட பிஹேவியரும் இருக்காது. ஓகே, ஸோ அப்போ இந்த கனெக்ஷன் சம்திங் ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் இந்த கனெக்ஷனை நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுத்தாலும் உங்களால் வந்து இந்த கனெக்ஷனை வந்து க்ரோ பண்ணி கொண்டு போக முடியாத அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நார்மலாக ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது நமக்கு இந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் கொடுத்துருக்க மாட்டோம், இந்த அளவுக்கு கேரிங் கொடுத்துருக்க மாட்டோம், இந்த அளவுக்கு லவ் கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். பட் நம்ம நினைக்கிற நேரம் மூவ் ஆன் பண்ணிட்டு போகலாம். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுத்தாலும் இதில் ஒரு க்ரோ இருக்காது. ஓகே, ஒரு க்ரோ இருக்காது. அதேமாரி இப்போ சொல்லப்போனால் அந்த பர்சன் வந்து உங்களை மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நமக்கு கவரேஜ்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுது பாருங்கள். ஓகே, ஸோ ஒரு பாறை, அந்த பாறையிலேருந்து வெடித்து ஒரு பிளான்ட் வந்து க்ரோ ஆகி ஒரு ஃப்ளவர் பூத்துருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ஒரு கார்டு சொல்லுது. ஓகே, ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி இனி ஒன்றுமே இல்லை, இனி எனக்கும் அவங்களுக்கும் ஒன்றுமே இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடிய டைமில் ஒரு க்ரோ வரும். ஓகே, ஸோ மறுபடியும் இது போகிறது மாதிரி இருக்கும், மறுபடியும் பெரிய ஒரு செப்பரேஷன் வரும், மறுபடியும் ஒரு க்ரோ வரும். ஸோ அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் க்ரோ ஆகி வந்திருப்பீங்க. பட் ஸோ அது இன்றைக்கு வரைக்கும் அந்த சுச்சுவேஷன் வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கலாம். ஸோ ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய டைமில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ வரும். ஓகே, ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேரிக்னு ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது நமக்கு தெரியுது இது ஒயிட், இது பிளாக். ஓகே, ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கும் சம்திங் ஸ்பெஷல்ஸ் டிஃப்ரென்ஸ் நிறைய உண்டு. ஓகே, மேபி இவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கலாம், உங்களுக்கு மேரேட் ஆகாமல் இருக்கலாம், நீங்கள் அன்மேரிடாக இருக்கலாம். இல்லைனா வந்து அவங்க ரொம்ப வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், நீங்கள் கொஞ்சம் புவராக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் உண்டு. டிஃப்ரென்ஸ் சொல்லும்போது ரிலிஜியஸ் ப்ராப்ளமாக கூட அந்த இடத்துல நமக்கு இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கான ஒரு காரணம் என்ன? தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன். தேர்ட் பார்ட்டின்னு சொல்லும்போது எது வேணாலும் இருக்கலாம். ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், கெரியரில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அந்த பர்சனோட மைண்டாக இருக்கலாம், இல்லைன்னா இன்னொரு பர்சனாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ எது வேணாலும் நம்ம தேர்ட் பார்ட்டின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டி ப்ராப்ளம்னால இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த பர்சன் டோட்டலாக மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேண்டாம், டோட்டலாக எல்லாத்தையும் விட்டு இந்த பர்சன் டோட்டலாக மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ இந்த பர்சன் டோட்டலாக மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. ஸோ உங்களுக்கு இந்த பர்சன் கூட எமோஷ்னல் நீங்கள் பயங்கர கனெக்டட், நீங்கள் வெயிட்டிங். இந்த பர்சன் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியலை. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம லைஃப்பில் எல்லா கனெக்ஷனும் நம்ம வந்து எல்லா கனெக்ஷனும் அது நமக்கு ஃபீல் ஆகும் சம்திங் ஸ்பெஷல். இந்த ஒரு கனெக்ஷன் என்னை வந்து அடியோடு சாய்ச்சிட்டு, இந்த ஒரு லவ்வில் நான் உடஞ்சி போயிட்டேன், இந்த ஒரு லவ் என்னை மாற்றிடுச்சு, இந்த ஒரு லவ்வில் நான் அப்படியே விழுந்துட்டேன். ஸோ அது நமக்கு ஃபீல் ஆகும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நமக்கு 2-3 லவ் வந்து நம்மளால் மூவ் ஆன் பண்ண முடியும். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க அந்த பர்சன் கூட எமோஷனலி கனெக்டட், உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியலை, உங்களுக்கு வேறு வழியும் தெரியலை. ஸோ என்ன பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ நீங்கள் வெயிட்டிங், இந்த பர்சன் வந்து எப்போ வருவாங்க. ஆனால் உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு, இந்த பர்சன் மேலே பயங்கர கோவம் உண்டு. ஏன்னா உங்களுக்கு இந்த பர்சன் வந்து
உங்களை விட்டுட்டு போனது உங்களுக்கு அது பயங்கர கோவம். ஏன்னா நீங்கள் அந்த பர்சன் கூட பயங்கரமாக எமோஷனல் கனெக்டட். ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்கண்டிஷனல் லவ்வை கொடுத்துருக்கிறீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இந்த பாறைக்கு இடையில இந்த ஒரு பாறைக்கு இடையில ஒரு பிளான்ட் க்ரோ ஆகுது. அது எவ்வளோ அதிசயமான ஒரு விஷயம் இல்லை? ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ சுச்சுவேஷன் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண பிறகும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூஸாக மறுபடியும் ஒரு க்ரோ ஆகுதுன்னு அதுக்கு முழுக்க காரணம் நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை 110% எஃபோர்ட் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, அன்கண்டிஷனல் லவ்வை கொடுத்துருப்பீங்க, எதுவுமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பட் உங்களுக்கு கிடைச்சது ஏமாற்றமும் வலியும் வேதனையும் தான் இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த பர்சன் மேலே பயங்கர கோவம். ஓகே, ஏன்னா உங்களால் அது ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிப்பீங்க. இந்த அளவுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு வழி அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. இந்த அளவுக்கு உங்களை யாருமே கஷ்டப்படுத்திருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அது எமோஷனலி கனெக்டட், உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியல. இந்த பர்சன் திரும்பி வர மாட்டாங்க, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் கோவம், உங்களுக்கு பயங்கர கோவம். இந்த பர்சன் மேலே உங்களுக்கு பயங்கரம். இந்த பர்சன் உங்களை மூவ் ஆன் பண்ணிட்டு போன ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நினைக்கும் போது இந்த பர்சன் மேலே அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இந்த பர்சன் எமோஷனலி கனெக்டடாக இருந்தால் கூட உங்களுக்கு இந்த பர்சன் மேலே பயங்கர ஒரு கோவம். ஏன்னா நீங்கள் முகம் தெரிஞ்சிருக்கிறீங்க. அந்த பர்சனை விட்டு நமக்கு ஒருத்தவங்களுக்கு மேலே நம்ம கோவம் இருக்கும்போது மூஞ்சி திருப்பிட்டு நம்ம போகல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கிறீங்க, பயங்கர கோவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ இந்த சுச்சுவேஷன் அந்த பர்சனோட எனர்ஜி நம்ம செக் பண்ணலாம். ஓகே ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா 3 ஆஃப் சோர்ஸ். இவருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிட்டு. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவரும் வந்து சந்தோஷமாக இருக்கிறான்னு கேட்டால் இவர் சந்தோஷமாக இல்லை. இவர் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் இவருக்கு உங்கள் மேலே பயங்கர ஸ்நேகம் இருந்திருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் சொன்ன மாதிரி 110% நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துருக்கிறீங்க. அந்த பர்சனுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் லவ் உண்டு, லவ் இல்லாமலாம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஸ்ட்ரென்த்து கார்டு வந்துட்டு. இவருக்கு பயங்கர லவ் உண்டு உங்கள் மேலே. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்நேகம் உண்டோ அதே அளவுக்கு ஸ்நேகம் இந்த பர்சனுக்கு உண்டு. பட் இந்த பர்சன் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய டைமில் ஃபீலிங்ஸ் எமோஷனை எல்லாம் தனக்குள்ளே ஹைட் பண்ணி ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஓகே, வெளியே காட்டிக்கிறது உங்கள் மேலே லவ் இல்லாத மாதிரி, உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இல்லாத மாதிரி, உங்கள் மேலே ஆசை இல்லாத மாதிரி வெளியே காட்டிப்பாங்க. பட் அப்படி கிடையாது. இவருக்கு உங்கள் மேலே பயங்கர ஸ்நேகம் உண்டு. ஏன்னா எல்லாத்தையுமே இவர் ஹைட் பண்ணி வச்சிருக்காரு. ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ இவர் ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் தனக்குள்ளே ஹைட் பண்ணி வச்சுட்டு வெளியே எதுவுமே தெரியாத மாதிரி இவங்க வந்து சீன் போடுவாங்க இருக்கும். பட் ஸ்நேகம் உண்டு. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் செப்பரேஷன் ஆகிருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனால் செப்பரேஷன் ஆனாலும் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ஹாப்பியாக கேட்டால் நெவர் ஹாப்பி கிடையாது. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனப்போ இந்த பர்சனோட ஹார்ட் பிரேக் ஆகிட்டு. ஸோ ஹார்ட்டில் உங்களோட ஹார்ட்டில் 3 வால் எடுத்து குத்தி இறக்குனா எந்த அளவுக்கு பெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு பெயின் இந்த கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் வந்து அனுபவிச்சுட்ருக்காங்க. பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. இவர் வந்து உங்களை பார்க்கக்கூடிய டைமில் வந்து இவர் கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் பெட்டர், நான் நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்கேன், நீ இல்லாட்டில் என்னால் சூப்பராக ஜீவிக்க முடியும், நீ எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, ஸோ நீ இல்லைன்னு நான் எப்படி வாழ்கிறப்பாரு சொல்லிட்டு இவர் வந்து வெளியே வர மாதிரி ஒரு இமேஜினேஷனாக கிரியேட் பண்ணி நடந்துக்கலாம். பட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஹார்ட்டுக்குள்ளே 3 வால் எடுத்து குத்தி இருக்கலாம். எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன் இந்த பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க. பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்ட்ரென்த் கார்டு இவர் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு ஒரு கழிவு உள்ள பர்சன். அவருக்கு கஷ்டம் நஷ்டம் அவரோட ஃபீலிங்ஸு எமோஷன் ஆசை எல்லாத்தையும் தனக்குள்ளே ஒழிச்சு வைக்கக்கூடிய கழிவுள்ள ஒரு பர்சன் தான் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன். ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் ஹாப்பியாக ஒன்றும் கிடையாது. ஸோ இவர் சேடு, டிப்ரெஷன், ஹார்ட் பிரேக் ஆகிட்டு ஒன்று இவருக்கு லைஃப்பில். இந்த ரிலேஷன்ஷிப்போட செப்பரேஷன் இவருக்கு வந்து பெரிய ஹார்ட் பிரேக்காக கொடுத்துட்டு. ஓகே, ஸோ அது மட்டும் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு கார்டு வந்துருக்கு. ஸோ எல்லாருக்கும் மேலே ஒரு சிலருக்கு இந்த நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகே, ஃபினான்ஷியலாக இவர் கொஞ்சம் டவுனாக இருக்கலாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த பர்சனோட மைண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இவருக்கு ஹார்ட்டில் 3 வால் எடுத்து குத்தின பெயின் உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மைண்டு ஓகேவே கிடையாது. இவருக்கு மைண்டு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இவரோட கண்ட்ரோல் இவர்கிட்ட இல்லை. முன்னாடி நீங்கள் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பர்சன் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நடத்துவாங்களா இருக்கும். அவங்க ஒரு கண்ட்ரோலில் நின்றுருப்பாங்க. அவங்களோட மைண்ட் அவங்க கண்ட்ரோல் நின்றுருக்கும். பட் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த பர்சனோட மைண்ட் அவங்க கண்ட்ரோல் இல்லை.
ஓகே. இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஒழிச்சு கிடந்து இந்த பர்சன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும் சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு ஸோ உங்களோட தாட் இந்த பர்சனை அது இந்த பர்சனுக்குமே தெரியலை. இந்த பர்சனோட மைண்டு சுத்தமாக ஓகே இல்லை, ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ண மாதிரியும், ஏதோ ஒன்று நம்மளை விட்டு போன மாதிரியும், ஏதோ ஒன்று லைஃப்பில் இழந்துட்ட மாதிரியும் இந்த பர்சனுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்குது. இந்த பர்சனோட மைண்ட் ஒரு பீஸ் இல்லை, ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு வந்துட்டு. ஸோ இவருக்கு மைண்ட் இவர் எந்த அளவுக்கு ஏன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் வர இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ நீங்களும் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, இவங்களும் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ 2 பேருமே எதிர்பார்த்த ஒரு ஹோப் கிடைக்கல. அப்போ இவர் ஆல்ரெடி இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டு உண்டு. பட் இவர் மூவ் ஆன் பண்ணிட்டு போனாலும் இவருக்கு மைண்டுக்குள்ளேருந்து உங்களை தூக்கி எறிய முடியலை. ஓகே. ஸோ இவருக்கு மைண்டுக்குள்ளே உங்களோட எனர்ஜி வந்து இந்த மைண்டுக்குள்ளே கடந்து இந்த பர்சனை வந்து நிம்மதியாக தூங்க விடலை, நிம்மதியாக சாப்பிட விடலை, நிம்மதியாக சிரித்து பேச விடலை, ஒரு சந்தோஷமே இல்லாமல் அந்த பர்சனோட திரிஞ்சிட்ருக்காங்க. ஓகே. ஸோ அந்த பர்சனோட மைண்டு சுத்தமாக ஓகே இல்லை. மைண்டு ஃபுல்லாக ஏதோ ஒரு இது ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு இலூஷனாக மாறிட்டு உண்டு. இந்த பர்சனோட மைண்டு சுத்தமாக ஓகே இல்லைன்னு சொல்லும்போது இந்த பர்சன் அப்போ அவங்க என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா, ஓகே ஸோ என்னோடய மைண்டு இந்த பர்சனை நான் மூவ் ஆன் பண்ணிட்டு போன பிறகு என்னால் மூவ் ஆன் பண்ண முடியலை, எனக்கு மறுபடியும் இவங்க தாட் வந்துகிட்டே இருக்குது, இந்த பர்சன் இல்லாமல் என் லைஃப் வந்து லைஃப் போகாதா, இவங்க எனக்கு அப்படி என்ன ஒரு சம்திங் ஸ்பெஷலான பர்சனாக, எந்த அளவுக்கு நான் இந்த பர்சனை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போகலாம், இவங்க நமக்கு லைஃப்பில் வேண்டாம் நம்ம முடிவு எடுத்தாலும் நம்மளால் முடியவே மாட்டேங்குது. ஸோ எங்கே இந்த பர்சனை விட்டு நம்ம எங்கே ஓடுனாலும் மறுபடியும் நமக்கு இவங்க தாட் வந்துட்டே தானே இருக்குது சொல்லிட்டு இந்த பர்சன் வந்து ஒரு ரியலைசேஷன் வருது. ஓகே. இந்த பர்சனை விட்டு நம்மளால் ஓட முடியாது, மூவ் ஆன் பண்ண உண்மையாகவே நம்ம ஃபிசிக்கலாக அந்த பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு ஓடினாலும் மென்டலாக மைண்டுக்குள்ளே எப்போவுமே நீங்கள் இருக்கிறீங்க, மென்டலி இந்த பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு இல்லை. ஓகே. அப்படி நினைக்கும் போது உங்களுக்கு அந்த பர்சனுக்கு ரியலைசேஷன் வருது, நம்ம இத்தனை ரிலேஷன்ஷிப் நம்ம கடந்து வந்திருப்போம், நம்ம லைஃப்பில் எத்தனையோ பர்சனை கடந்து வந்திருப்போம். ஸோ நம்ம நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம நினச்சா என்ன நம்ம லைஃப்பில் இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் வராங்க, நம்ம வந்து அந்த பர்சன் நம்மளோட கேரக்டர் நமக்கு பிடிக்காது, ஈஸியாக நம்ம விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பட் இந்த ஒரு பர்சன் வந்து என்னால் வந்து மூவ் ஆன் பண்ண முடியலன்னு நினைக்கும் போது இந்த பர்சனுக்கு வந்து மைண்ட் வர சுத்தமாக ஓகே இல்லை. அப்போ எந்த இடத்துல இவங்களுக்கு யார் இருக்கும்போது இந்த பர்சனுக்கு மைண்டுக்குள்ளே பீஸ் இருந்து நினைக்கும் போது அந்த இடத்துல நீங்கள் இருக்கு. ஸோ உங்கள் கூட இந்த பர்சன் இருக்கும்போது இந்த பர்சனோட மைண்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, பீஸாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை விட்டு போன இந்த பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போகிற பிறகு தான் ஸோ அந்த பர்சனுக்கு மைண்டுக்குள்ளே ஒரு பீஸ் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்போ அந்த பர்சன் ரியலைஸ் பண்ணும்போது ஸோ எதனால நமக்கு பீஸ் இல்லாமல் போச்சுன்னு நினைக்கும் போது உங்களோட நீங்கள் லைஃப்பில் இல்லாத நடந்த பீஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ நம்மளோட சோர்ஸ், நம்மளோட ஹோம் யாரோட நீங்கள் தான். ஓகே. அப்படி நினைக்கும் போது இந்த பர்சனுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த பர்சனோட மைண்டு ஓகே இல்லை, அவங்க உங்களை விட்டு எத்தனை திசைக்கு ஓடினாலும் மைண்டை விட்டு உங்களோட எனர்ஜி போக மாட்டேங்குது, உங்களை மூவ் ஆன் பண்ண முடியலை. அது ஸோ அந்த பர்சனோட ஹோம் வந்து நீங்கள் தான் தெரிய வருது. அப்படி நினைக்கும் போது இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. நடந்ததெல்லாமே போட்டு ஓகே எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துருச்சு. ஸோ என் லைஃப்பில் நான் எத்தனையோ பேர் கடந்து வந்திருக்கேன், எத்தனை ரிலேஷன்ஷிப்பை கடந்து வந்திருக்கேன். நான் நினச்சேன் யாருக்கு நம்பர் வேணாலும் பிளாக்ல போட்டு போயிட்டே இருப்பேன். பட் எந்த ஒரு இதுவுமே எனக்கு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தது கிடையாது. பட் இந்த பர்சன் என்னோட லைஃப்பில் கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல், இது யூனிவர்ஸாகவே எனக்கு கொடுத்த ஒரு பர்சன். இந்த பர்சன் இல்லாமல் என் லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ எனக்கு இவங்க வேணும். இவங்க இல்லாத பிறகு தான் எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக் வந்துட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு மைண்ட் வர சுத்தமாக ஓகே இல்லை. ஸோ எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்ச் வேணும். இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த நீங்களும் எமோஷனலாக கனெக்டடாக இருக்கிறீங்க, பட் முகம் தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் வந்து அந்த பர்சன் மேலே உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு. ஸோ அதனால் இந்த பர்சன்கிட்ட நீங்களுமே வந்து முன்னாடி சேஸ் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா இப்போ பட்ரா நீங்கள் சேஸிங்கை மட்டும் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பயங்கர கோவம், இந்த பர்சன் உங்களை வந்து மூவ் பண்ணிட்டு போனதை வந்து உங்களால் வந்து ஏற்றுக்க முடியல. ஸோ நீங்கள் கோவத்தில் இருக்கிறீங்க. அப்படி நினைக்கும் போது இந்த பர்சன் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ சரி ஓகே நடந்த சுச்சுவேஷன் எல்லாம் போட்டு ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்ச் வேணும். இந்த சுச்சுவேஷன் இப்படியே போயிட்டு இருந்தால் என்னோட ஹார்ட்டும் எனக்கு லாஸ்ட் டே ஹார்ட் பிரேக் சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ என் மைண்டும் சுத்தமாக பீஸ் இருக்காது. ஸோ இதில் ஒரு சேஞ்ச் வேணும். இதில் ஒரு சேஞ்ச் வந்தால் மட்டும்தான் மறுபடியும் என் லைஃப் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே.
ஸோ அது மட்டும் இல்லாமல் 5 ஆஃப் சோர்ஸ் சாரி ஃபீல் பண்ணுறாங்க. எப்படி நான் போகிறது, நான் எந்த அளவுக்கு ஸோ உங்களோட வேல்யூ புரியாமல், உங்களோட ஸ்நேகத்தை புரியாமல், நீங்கள் கொடுத்த ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை வந்து நான் இன்சல்ட் பண்ணிட்டேனே. ஸோ நான் இந்த மாதிரிலாம் உங்கள் லைஃப்பில் நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம், உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ உங்ககிட்ட நான் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களை கஷ்டப்படுத்தாமல் நான் வந்து சொல்லி புரிய வச்சுருக்கலாம். ஸோ உங்ககிட்ட நடந்த எல்லா விஷயத்துக்கும் அவங்க சாரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு கில்ட்டு ஃபீல், நம்ம இப்படிலாம் பண்ணிட்டோமே, இப்படிலாம் கஷ்டப்படுத்துமே, நம்ம லைஃப்பில் நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு ஸ்பெஷலான போர்ஷன் நம்ம புரிஞ்சுக்காமல் நம்ம அவங்கள ஃபுல்லாக வலி வேதனை கொடுத்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் இந்த போர்ஷனுக்கு வருது. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ஷனுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தா எல்லாமே இலூஷனாக தெரியுது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு இலூஷன் தான். இந்த இப்போ என்ன சொல்கிறது, இந்த பூமியில் வந்து நிறைய பேர் நிறைய ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பூமின்னு சொல்லும்போது அதில் சமூகம் இருக்குது. சமூகம்னு சொல்லும்போது சமூகத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஸோ நம்ம ஜாதி பொண்ணு தான் மேரேஜ் பண்ணணும், நம்ம ஜாதியோட ஜாதி தான். ஸோ நிறைய ரூல்ஸ் போட்டு வச்சுருப்பாங்கல்ல. ஸோ இந்த போர்ஷனுக்கு வந்து எல்லாமே ஒரு இலூஷனாக தெரியுது. இங்கே எல்லாமே வந்து சுத்த போய் இங்கே ஒன்றும் கிடையாது, இது எல்லாமே ஒரு மாயை. ஸோ இப்போ என்ன சொல்லுது, இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து யூனிவர்ஸோட ஒரு பிளஸ்ஸிங்னால தான் இங்கே நடக்குது. ஸோ யாரு கூட செய்யணும், யாருக்கு லைஃப்பில் யார் வரணும் முடிவு பண்ணுறது மனுஷங்களோ இல்லைன்னா ஊரோ இல்லைன்னா சமூகமோ கிடையாது. அது வந்து யூனிவர்ஸ் தான் அதை முடிவு பண்ணணும். ஏன்னா அவனன்றி ஓராலும் இங்கே அசையாது. ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய நல்ல விஷயமா இருக்கட்டும், கெட்ட விஷயமா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறது. ஸோ இந்த போஸ்ட்டில் நமக்கு கண்ணில் பட வச்சுருக்காங்க. இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் மூவ் ஆன் பண்ண முடியாட்டா இது ஒரு யூனிவர்ஸ் நமக்காகவே கொடுத்த ஒரு விஷயம். ஸோ இங்கே நம்ம பூமியோட ரூல்ஸையும் கேட்க வேண்டிய, சமூகத்தோட ரூல்ஸையும் கேட்க வேண்டிய, யாருக்கு ரூல்ஸையும் கேட்க வேண்டிய, இங்கே எல்லாமே மாய, இங்கே எதுவுமே நமக்கு நிறுத்துற கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறோம், நாளைக்கு நம்ம உயிரை இங்கே நமக்கு நிறுத்த கிடையாது. ஓகே, நம்ம வந்து இப்போ 100 கோடி ஆசைப்பட்டு ஒரு வீடை கட்டினா கூட அந்த வீடே வந்து நமக்கு நிறுத்துற கிடையாது. ஸோ இங்கே எல்லாமே வந்து மாயை, இங்கே எல்லாமே ஒரு இலூஷன். ஸோ நம்ம பூமியில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிடிச்சவங்க கூட சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு அம்மா நம்ம இருந்துட்டு போயிடலாம். நம்ம வந்து ஸோ நமக்கு வந்து நம்ம யாரு கூட சேரணும் முடிவு பண்ணுறது வந்து நம்மளே இல்லை ஃபேமிலி மெம்பரும் கிடையாது, இது யூனிவர்ஸ் தான். ஸோ அப்படி நினைக்கும்போது அந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த பர்சன் ஒரு நியூ பிகினிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும், ஒரு மெசேஜ் பண்ணணும், ஒரு கால் பண்ணணும், இல்லைனா வந்து நேரில் வந்து உங்களை பார்க்கணும், மீட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் அந்த பர்சன் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் சோர்ஸ் ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ இவர் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி கொடுக்கல, உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இவர் உங்களுக்கு இது வரைக்கும் தரலன்னா இந்த பர்சன் இனி வரக்கூடிய டைமில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. நீ என் லைஃப்பில் வருவியா, நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பியா, நீ இல்லாமல் என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது, ஸோ நீ என் கூட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இந்த பர்சனை நீங்கள் மேரேஜ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ட்ரீமாக இருந்திருக்கலாம். ஸோ ஒவ்வொரு நைட்டும் நீங்கள் நிறைய ட்ரீம் கண்டிருக்கலாம். இந்த பர்சனுக்கு வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் எனக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ட்ரீம் கண்டு இந்த பர்சன் லவ் பண்ணிக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ட்ரீம் பண்ணுறாங்க உங்கள் கூட ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு போகணும், உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கணும், இங்கே இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும். லைஃப்பில் வந்து எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே யூனிவர்ஸோட ஒரு பிளஸ்ஸிங் தான் நடக்குது. ஸோ உலகமே இங்கே வந்து ஒரு இலூஷன் தான். ஸோ இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு பார்க்க முடியாது. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அந்த ஒரு ரியலேஷன் இந்த பர்சனுக்கு வருது. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கலன்னா இவர் ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அட்வென்ச்சர்னு ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ அந்த பர்சன் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த இலூஷன்லேருந்து வெளியே வந்து உங்ககிட்ட மட்டும் உங்ககிட்ட வந்து ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுத்து அந்த பர்சனல் லைஃப் வந்து ஒரு வானவில் மாதிரி பிரைட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து யாரு கூட செய்யணும் முடிவு பண்ணுறது யூனிவர்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ யூனிவர்ஸ் தரக்கூடிய ஒரு பர்சனை வந்து நம்ம வந்து மீட் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய டைமில் அந்த பர்சனல் லைஃப் வந்து ஒரு வானவில் மாதிரி பிரைட்டாக இருக்கும்னு கார்டு சொல்லுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வந்து சேசிங்லாம் ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க, அந்த பர்சன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸோ நமக்கு யாருக்கு மேலுமே கோவம் வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறது, இப்போ
ஸோ அந்த பர்சன் மேலே நீங்கள் பயங்கர கோவத்தில் இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த கோவத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணி அந்த கோவத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு சோல், ஓகே நீங்கள் ஒரு சோல். ஸோ இப்போ உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஸோ உங்கள் லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஆசைப்படுவீங்க. உங்களை ஒருத்தவங்க புஷ் பண்ணி நீ இப்படி அப்படி இரு, நீ இந்த எடுத்து விட்டு நம்ம கூட சொல்லும்போது உங்களுக்கு வந்து கோவம் வரும்ல. ஸோ அதே மாதிரி இந்த பர்சனுமே வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்க ஒரு சோல். அப்போ அவங்களுக்கு சில ஆம்பிஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு சில சந்தோஷம் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் அவங்க அவங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இருந்தால் அந்த பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அவங்க பண்ணுறது கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மைண்டு வேறையாக இருக்கும், அவங்க மைண்டு திங்க் பண்ணுறது வேறையாக இருக்கும், உங்கள் மைண்டு திங்க் பண்ணுறது வேறையாக இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மெடிடேஷனில் உட்காந்து அந்த பர்சன்கிட்ட இருக்கிற கோவத்தை வந்து நெகட்டிவான தாட்டு, நெகட்டிவான சுச்சுவேஷன் எல்லாத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த பர்சன் வந்து இப்போ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே நமக்கு வந்து ஒரு லெசன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த செப்பரேஷன் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு செப்பரேஷன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் இருக்கிறீங்கன்னா சம்திங் அதில் ஒரு நல்லது இருக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த செப்பரேஷனில் வந்து நீங்களும் வந்து தெரிஞ்சுவீங்க, அந்த பர்சனுக்கு உங்களோட வேல்யூ மனசில் ஆகும். ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு மாற்றம் இந்த செப்பரேஷனில் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ ஒரு செப்பரேஷன் வரது அது யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு செப்பரேஷன் நினச்சிக்கோங்க. ஸோ இந்த செப்பரேஷனில் அவங்களும் உங்களை பற்றி படிக்கிற, நீங்களும் அவங்கள பற்றி படிங்க. இந்த செப்பரேஷன் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து கோவத்தால் வந்து எதுவுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அன்பால் வந்து நம்ம எதையுமே சாதிக்கலாம். ஸோ கோவம் இருந்தால் அதை அப்படி நெகட்டிவ் எனர்ஜி விட்டுடுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருந்துக்கோங்க. ஓகே, இந்த எனர்ஜி யாருக்கா ரெஸ்டேட் ஆகுனா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.